சோதனை. காவிரி பிரச்சனையின் பின்னணி என்ன? கருகும் டெல்டா, கை கொடுக்காத கர்நாடகா. காவிரி பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? வணக்கம் மக்களே. ஜூன் 12 வந்தாலே டெல்டா மாவட்டங்கள்ல திருவிழா கோலமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஜூன் 12 மேட்டூர் அணை திறந்து விடுவாங்க. இந்த வருஷம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த வருஷம் ஜூன் முடிஞ்சு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் வந்துருச்சு. இன்ன வரைக்கும் பாசனத்திற்கு மேட்டூர் அணை முழுமையாக திறக்கப்படவில்லை. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல லட்சக்கணக்கான ஏக்கர்ல விவசாயம் பண்ற நம்ம விவசாயிகள் இன்னைக்கு வானத்தையே பார்த்துக்கிட்டு கண்ணீரோட நிக்கிறாங்க. ஒரு பக்கம் கர்நாடகா எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லைன்னு கையை விரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றமும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் உத்தரவு போட்டும் தண்ணீர் வர்றபாடு இல்லை. அசலா என்னதான் பிரச்சனை இந்த காவிரி விவகாரத்துல? ஏன் வருஷம் வருஷம் மேட்டூர் காஞ்சு போகுது? கர்நாடகா ஏன் தண்ணீர் திறந்து விட மாட்டாங்க? இதுக்கு என்னதான் தீர்வு? இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த காவிரி பிரச்சனையோட பின்னணி என்னன்னு நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். காவிரி ஆறு கர்நாடகாவோட குடகு மலையில பிறந்து தமிழ்நாடு வழியா பாய்ந்து பூம்புகார் பக்கத்துல வங்கக்கடல்ல கலக்குது. புவியியல் அமைப்புப்படி கர்நாடகா மேல்மடை மாநிலம், அதாவது ஆத்தோட ஆரம்பத்துல இருக்கிற மாநிலம். தமிழ்நாடு கீழ்மடை மாநிலம், அதாவது ஆத்தோட முடிவுல இருக்கிற மாநிலம். பிரிட்டிஷ் காலத்துல, அதாவது 1892 மற்றும் 1924 சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் நடுவுல ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. அதன்படி தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாம கர்நாடகா புதுசா எந்த அணையும் கட்டக்கூடாது. ஆனா 1974க்கு அப்புறம் இந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கர்நாடகா KRS கபினின்னு பெரிய பெரிய அணையை கட்டினாங்க. அங்க மழை பெஞ்சு அவங்க அணைகள் எல்லாம் நிரம்பி அதுக்கப்புறம் வர உபரி தண்ணி தான் தமிழ்நாட்டோட எல்லையான பிலிகுண்டுவை கடந்து நம்ம மேட்டூர் அணைக்கு வருது. சுருக்கமா சொன்னா கர்நாடகால அணை நிரம்பி வழிஞ்சா மட்டும்தான் நமக்கு தண்ணி. இப்போ நடப்பு நிலவரத்துக்கு வருவோம். மேட்டூர் அணையோட மொத்த கொள்ளளவு 120 அடி. இப்போ அணையோட நீர்மட்டம் வெறும் 73 அடிக்கும் கீழே சரிஞ்சு போயிருக்கு. மொத்த கொள்ளளவான 93.47 TMCல இப்போ பயன்பாட்டில் இருக்கிற தண்ணி வெறும் 36 TMC தான். இதுல 10 TMC குடிநீருக்கும் அடிமட்ட இருப்புக்கும் போயிடும். இதனால என்ன பாதிப்புனா, முதலாவதாக குறுவை சாகுபடி பாதிப்பு. தமிழ்நாட்டில் வழக்கமா 5 லட்சம் ஏக்கர்ல நடக்க வேண்டிய குறுவை நெல் சாகுபடி இந்த வருஷம் தண்ணீர் இல்லாதனால 1 லட்சம் ஏக்கருக்கு மேல குறைஞ்சு போச்சு. நட்ட பயிர்களும் தண்ணீர் இல்லாம காஞ்சுகிட்டு இருக்கு. இரண்டாவது பாதிப்பாக தாமதமாகும் சம்பா விவசாயம். குறுவை போச்சு, அடுத்து வர சம்பா சாகுபடியாவது நடக்குமாங்கிற பயத்துல விவசாயிகள் இருக்காங்க. மூன்றாவது பாதிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு. மேட்டூர் அணையில இருந்து இப்போ விவசாயத்துக்கு தண்ணி திறக்கல. வெறும் டெல்டா மாவட்டங்களோட அவசர குடி தேவைக்காக மட்டும்தான் வினாடிக்கு 1000 முதல் 1500 கன அடி தண்ணீர் போயிட்டு இருக்கு. விவசாய நிலங்கள் எல்லாம் வெடிச்சு போய் கிடக்குது. சரி, இதுக்கு சட்டப்படி தீர்வே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2018 உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு வழங்குச்சு. காவிரி நதி யாருக்கு சொந்தமில்ல, அது ஒரு தேசிய சொத்துன்னு சொன்னாங்க. அதன்படி ஒரு சாதாரண மழைப்பொழிவு இருக்கிற வருஷத்துல கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு ஆண்டுக்கு 177.25 TMC தண்ணீர் தரணும். இதை மேற்பார்வை பண்ணி தான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் ஒழுங்குமுறை குழு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கர்நாடகால சரியா பெய்யல. இதனால காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி தண்ணீர் திறந்து விட்டாங்கன்னு கர்நாடகாவுக்கு உத்தரவு போட்டாங்க. ஆனா கர்நாடக அரசு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கே அணைகள்ல 60% தண்ணி பற்றாக்குறை இருக்கு. மாண்டியா மைசூர் மக்களுக்கு குடிக்கவே தண்ணி பத்தாது, நாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கன்னட அமைப்புகளும் விவசாயிகளும் தீவிர போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நீதிமன்ற உத்தரவையும் ஆணையத்தோட பேச்சையும் கர்நாடகா மதிக்க மாட்டாங்க. வருஷம் விவசாயிகள் சண்டைகள், விவசாயிகளோட கண்ணீர்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கணுமா? இதுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு கேட்டா முக்கியமா 4 தீர்வுகள் இருக்கு. மழை நல்லா பெய்யறப்போ தண்ணீர் வர்றது பெருசில்ல. மழை பெய்து போகும் வறட்சி காலங்கள்ல இருக்கிற தண்ணீர் 2 மாநிலமும் எப்படி சமம் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற வறட்சி கால பகிர்வு சூத்திரத்தை காவிரி மேலாண்மை ஆணையம் உடனடியா சட்டபூர்வமா கொண்டு வரணும். இரண்டாவது தீர்வு என்னன்னா, காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படணும். அவங்க உத்தரவை மீறும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு மூலமா கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதை ஓட்டு அரசியலா பார்க்க கூடாது. மூன்றாவதாக என்ன தீர்வுனா, நாம எப்பவும் கர்நாடகாவையே நம்பி இருக்க கூடாது.
தமிழ்நாட்டுக்குள்ள பெய்கிற மழை நீரையும் மேட்டூர் உபரி நீரையும் சேமிக்க டெல்டா பகுதிகளில் இருக்கிற ஏரிகள், குளங்கள், பாசன கால்வாய்களை முன்கூட்டியே தூர்வாரி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும். 4வதா என்ன திரும்புனா, நம்ம விவசாயிகளும் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுக்கு மாறணும். அதிக தண்ணீர் தேவைப்படும் நெல்லுக்கு பதிலாக குறைந்த தண்ணீரை விளையக்கூடிய பயிரிட அரசாங்கம் விவசாயிகளும் மானியமும் விழிப்புணர்வும் தரணும். காவிரிங்கிறது வெறும் தண்ணி பிரச்சனை மட்டும் இல்ல மக்களே, இது தமிழ்நாட்டோட குறிப்பா டெல்டா மாவட்டங்களோட உயிர் நாடின்னு கூட சொல்லலாம். விவசாயிகள் சேர்த்து கால வச்சா மட்டும்தான் நாம எல்லாரும் சாப்பாட்டுல கைய வைக்க முடியும். அரசியல் சண்டைகளுக்கு நடுவுல விவசாயிகளோட வாழ்வாதாரம் என்றுமே கருகக்கூடாது. இதுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் நிலையான முடிவெடுத்து முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த காவிரி விவகாரத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடகா தண்ணி திறந்து விடாமல் இருப்பது சரியா, இதுக்கு என்னதான் தீர்வுங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.